ஹாய் ஹலோ டாரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஐ வான்ட் பி யுவர் ஹஸ்பண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். இந்த ஸ்டோரி மேபி கொஞ்சம் ரொமான்டிக் சைக்கோவாக இருக்கும். ஸோ போக போக இந்த ஸ்டோரியோட ஃபுல் லைன் உங்களுக்கு புரியும். அண்டு நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கடா, அப்போ தான் நம்மளுக்கும் வந்து சீக்கிரமாக போடணுன்னு கொஞ்சம் தோணும். ஸோ ஓகே, அப்புறம் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிமினை உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அந்த கேரா நல்லா உங்களை மாட்டி விட்டுருப்பா. ஸோ அப்போ ஜங்குக்கு உங்கள் மேலே செம்ம கோவப்பட்டிருப்பாரு. ஜிமின் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண போய் அவரும் திட்டு வாங்கிட்டு வெளியே வந்திருப்பாரு. இதோட முடிச்சிருப்பேன். இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே, ஜிமின் என்னாச்சு, நீ விடு, நீ அவன் முன்னாடி போகாத அப்படின்லாம் சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. பட் அவருக்கு கொஞ்சம் டீப்பாக கஷ்டமாக இருக்குது. சேர்ந்த செகண்ட் டேவே இந்த மாதிரி நீங்கள் திட்டு வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது ஸோ அப்படியே ஜங்கு செம்ம கோவத்துலேயே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு இருக்க கோவம் அதிகமாகுது. ஸோ அப்புறம் அப்படியே அந்த டே வந்து ஆஃப்டர்நூன் ஆகுது. நீங்கள் சாப்பிட்டாமே உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாரு, நீங்கள் வரலன்னு தான் சொல்கிறீங்க. அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க உங்களோட கேபினில். ஸோ ஜிமினும் வந்து சாப்பிட கிளம்பி போயிடுறாரு, ரொம்ப நேரம் உங்களை கூப்பிட்டு பார்த்துட்டு. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்து ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்ருக்காரு நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறத. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அழுகுறாப்ப. எவ்வளோ தைரியம் அவளுக்கு! இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த ரெட் ரோஸை கொடுத்தது இல்லாமல் ஹாப்பி ஆனிவர்சரியும் த ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காருங்களா. நீங்கள் இங்கேருந்து லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. அவனோட கோவமான ஃபேஸை பார்த்தோன்னே இன்னமும் ஒரு கோவமாக தான் இருக்காரா, நம்ம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம், ஆனிவர்சரி விஷ் பண்ணது பெரிய குத்தமா, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு புலம்பிகிட்ருக்கீங்க. தென் அப்படியே நீங்கள் சாப்பிடாம அழுது டயர்டில் ஒரு மாதிரி தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க அந்த சேர்லேயே. ஸோ ஜங்குக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு கால் அடிச்சிருப்பான், உங்களுக்கு அந்த டயர்டில் கேட்காம இருந்திருக்கும். ஸோ நீ என்ன தான் பண்ணுறன்னு பார்க்குறதுக்காக ஜங்குக்கு எழுந்து உங்கள் கேபின்குள்ளே வராரு. பார்த்தா நீங்கள் அழுது தூங்கிட்டுருக்கீங்க. உங்களோட ஃபேஸில் உங்களோட முடி அப்படியே விழுந்துட்டுருக்கோம். ஸோ அதை அப்படியே எடுத்து விடலான்னு சொல்லிட்டு அவங்க கேபின்குள்ளே அவர் உள்ளே வராரு. ஸோ அப்படியே வரும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்குது, டேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு வந்துட்டு சடனாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைட்டை திரும்புகிறாரு. பார்த்தா ஜங்குக்கோட சன் தான். அவனோட நேம் வந்து நோவா. ஸோ அவன் கத்துறதை கேட்டோன்னா நீங்களும் சடனாக இப்படி எழுந்துக்கிறீங்க. எழுந்து பார்த்தா அவங்க பக்கத்தில் ஜங்குக், பின்னாடி பார்த்தா ஜங்குக்கோட சன். அப்போ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு உங்கள் சேர்லேருந்து எழுந்து நின்றுட்டு, சார் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா. அப்போது ஜங்குக்கும் வந்துட்டு நத்திங், டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு போகிறான். அப்போது ஜங்குக்கோட சன் உங்களை அப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு க்யூட்டான ஃபேஸ் வச்சு டிங்னு கண்ணடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். கிட்ட வந்து நின்றுட்டு, ஹாய் மை நேம் இஸ் நோவா அப்படின்னு கை கொடுக்குறான். நீங்கள் ஹாய் நோவா மை நேம் இஸ் ஓயன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களுக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. பிகாஸ் வந்து அவன் ரொம்ப ஒரு மாதிரி சைல்டிஷாவோ உங்கள் மேலே அப்படியே ஒரு மாதிரி பாசமாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு மீட்லேயே அந்த மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு, வா இங்கே வா, என்ன ஏன் அழுதியா, உன் மூஞ்ச பார்த்தா அழுமூஞ்சி மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறான். நீங்கள் ஆமாம் அழுதான், உங்கள் டேடி தான் என்னை அழ வச்சாரு தெரியுமா, டேடி அழ வச்சாராம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியிலேருந்து இறங்கி கிட்டுக்கிட்டுன்னு ஓடுறான் அவங்க அப்பாவோட கேபினுக்கு. ஓடி போய் அப்பா சாரி காய்ஸ், மியூட்டில் போட வந்துட்டேன். ஸோ அப்படியே அவங்க அப்பாவோட கேபினுக்கு ஓடுறான். ஓடி போய் அப்பா ஏன் என்ன அழ வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி திமுறா உங்களே பார்க்குறான், பேபியை பார்க்குறான். நோவா போ, அப்பாவுக்கு வேலை இருக்குல்ல, அப்பா சொல்லு, நீ சாரி கேளு அப்படின்னு அவனோட கோட்டை பிடிச்சி ஆட்டுறான். அப்போ ஜேகே ஒரு நிமிஷம் கோவப்பட்டு, நோவா
சொல்கிறது கேளு போ அப்படின்னு கத்துறாரு. ஸோ அப்போ நோவா வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக பவுட் பண்ணிவிட்டு, போ நீ ரொம்ப கேட்ட டாடி அப்படி சொல்லிட்டு அவன் இறந்து வெளியே போகிறான். வெளியே போய் ஒரு சேரில் வந்து கையை கட்டிட்டு அப்படியே க்யூட்டாக கோவமாக இருக்க மாதிரி உட்காந்துக்கிறான். அப்போ ஜங்குக்காவது அவன் ஹர்ட் பண்ணதை ரியலைஸ் பண்ணிவிட்டு எழுந்து நோவா கிட்ட வந்து முட்டி போட்டு நீல் டவுன் பண்ணி, நோவா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? நீ தான் பண்ணுற. அப்பாரு அந்த பொண்ணை நீ அளவச்சல சாரி கேட்கக்கூடாதா? பாவம் தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உங்களை காட்டுறாரு. அப்போது ஜங்கு கீழேருந்து மேலே இருக்கவங்கள பார்த்துட்டு, சரி டேடி சாரி சொல்லணும் அவ்வளோதானே, சரி வா டேடி சாரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, சாரி ஓயன். ஐயோ பாஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், சும்மா குழந்த அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு உங்களை ஒரு லுக் வர்றாரு. சொல்கிறதையும் சொல்லிட்டு நடிக்கிற அப்படின்ற மாதிரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நோவை தூக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. நீங்கள் கேபின்குள்ளே போகிறீங்க. பாஸ் என்கிட்ட சாரி சொல்கிறாரா? எதுக்கு? அவன் அந்த குட்டி பையனுக்காகவா? அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்காடுறீங்க. தென் லேட்டர் ஜிமினும் ஜங்குக்கோட கேபின்குள்ளே போகிறான். போயிட்டு, ஹாய் நோவா, ஹவ் ஆர் யூ? யா குட் ஜிமின். அப்புறம் எப்படி இருக்க? இன்னும் நீ வளரலையா அப்படின்னு ஜிமினை பார்த்து கலாச்சிட்டு சிரிக்கிறான். ஜிமின் வந்துட்டு, ஏய் குட்டி வாண்டு அப்படின்னு கலாச்சிட்ருக்கான். அப்போது ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டே, சரி ஜிமின் அந்த ஃபைல் என்னாச்சுன்னு கேட்கும் போது, ஜங்குக் நீ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்குறியா? ஆக்சுவலாக அந்த கேரா இருக்கால, அவள் தான் ஒயன்கிட்ட இந்த மாதிரி உனக்கு இந்த ஃப்ளவர் தான் பிடிக்கும், இன்னைக்கு உன்னோட ஆனிவர்சரின்னு சொல்லி ஏற்றி விட்டுருக்கா. அவள் புது பொண்ணு, அவளுக்கு ஒன்றும் தெரியாது ஜங்குக். அதனால தான் உன் ஒய்ஃபை பற்றி தெரியாமல் அவள் அந்த மாதிரி பண்ணிட்டான். அதை நீ புரிஞ்சுக்காமல் அவளை ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் போது, தென் ஜேகே ஒரு மாதிரி ஃபீலிங் பேட் ஆகுறான். அவனோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே கெல்ட்டியான ஃபேஸாக மாறிட்டு, வாட் ரியலி? ஆமாம் ஜேகே, அதுதான் நான் காலையில் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன், நீ தான் என்கிட்ட கேட்கல. ஆக்சுவலாக அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் அந்த கேரா தான். அப்போது ஜங்குக்கு செம்ம காண்டாவது கேரா மேலே. அப்போ அவன் எழுந்து, நீ இங்கேயே பார்த்துக்கோ இவனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஒன்றா கூப்பிட்றாரு. கைஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் அசம்பிள் பண்ணுறாரு. தென் நீங்களும் போகிறீங்க. அங்கே தான் எல்லோரும் அங்கே நிற்கும் போது ஜேகே பார்த்துட்டு, அப்போது உங்ககிட்ட ஐம் சாரி ஒயன், ஆக்சுவலாக நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்னை வச்சோ என் ஃபேமிலி வச்சோ ஏதாச்சும் ஃபன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட வேலை உங்கள் கையில் இருக்காது. யூ காட் இட்? இந்த விஷயத்த நான் யாருக்கு சொல்கிறேன்னு அவங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேரா ஒரு லுக் விடுவான் பாருங்கள். அந்த கேரா கல்லுட்டுருது. ஸோ அப்போது உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஐம் ரியலி சாரி ஓயன், நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவசரப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுறீங்க. சார் இவ்வளோ கேரிங்காக சொல்கிறாருன்ட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து சாரி சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து உங்கள் கேபின் முன்னாடி நின்றுட்டு, அகெயின் சொல்கிறேன், நீ என்னோடய ஃபேமிலி விஷயம், என்னோடய ஃபேமிலி பர்சனல் விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் என்னோடய ஆஃபீஸ் விஷயத்தில் மட்டும் இன்வால்வ் ஆகு அப்படின்ற மாதிரி உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாரு. ஷோர் சார் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தலையாட்டுறீங்க. ஓகே சரி ஓகே, உன்னோட வேலையை பாரு, மனசில் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி பவுட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே அவரோட கேபின்குள்ளே போகிறாரு. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணது. நீங்களும் வந்துட்டு ஹாப்பியாக ஆகிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. தென் ஜிமின் வந்து உங்களோட கேபினுக்கு உள்ளே வராரு. மேடம் என்ன ஒரு தேங்க்ஸ் கூட இல்லை? ஐயோ சார், ஜிமின் சார் நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு என்ன உண்மைன்றது நீங்கள் சொல்லி தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ ஜிமின், தேங்க்ஸ் சார்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. நீங்களும் அப்படி இல்லை, ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிவிட்டு கீழே குனிஞ்சு, ஓகே ஜிமின் தேங்க்ஸ், நான் தான் சொன்னேன்ல வேலை கிடச்சோடனே காஃபி வாங்கி தரணும் அப்படின்னு.
இப்போ எனக்கு சாக்லேட்டும் சேர்த்து வாங்கி தரணும். ஓகே, இன்றைக்கே சாப்பிட்லாம், உங்களுக்கு ஓகேவானும் போது ஜிமினும் ஓகே சொல்கிறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் ப்ளஷ் பண்ணிவிட்டு ஜிமினும் வெளியே போயிடுறாரு, நீங்களும் உள்ளே இருக்கீங்க. டன் அப்படியே ஈவினிங் ஆகுது. அப்போது நீங்களும் வந்து கீழே இறங்கி போய் நிற்கிறீங்க. அப்போது ஜிமின் அவரோட பைக் எடுத்துகிட்டு வராரு. ஸோ நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட நின்று ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதே டைமில் அங்கே ஜங்குக்கு வந்து அவரோட காரில் அவரோட சன்னை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்திங்கன்னா நோவாவும் ஜங்குக்கும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நேராக வந்து ஜிமின் பைக்கை நிப்பாட்டிட்டு உங்களை கூப்பிட்றான், அவங்கள பிக்கப் பண்ண கூப்பிட்றான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கையும் பேக்கையும் போட்டு பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சோ ஏன் உக்காரு, காஃபி வாங்கி தரேன்னு சொன்னேன். அந்த ஜிமின் பைக்கில் நான் வரமாட்டேன். ஏன்? பைக்கு நல்லா இல்லையா? இல்லை நான் நல்லா இல்லையா? ஐயோ ஜிமின் அப்படி இல்லை, யார் கூடயும் போனதில்லை, நான் நடந்தே வரேன், இல்லை நான் ஆட்டோ பிடிச்சி வரேன், நீங்கள் போய் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஜங்குக்கு அங்கே கேட்டுட்டு தான் இருக்கான். அவனோட கையை அப்படியே வந்து அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி அழுத்துது. அப்போது சடனாக ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டோடனே ஜங்குக்கு தான் ஹார்ன் அடிக்கிறான். ஹார்ன் அடித்தோடனே ஜிமின் திரும்பி பார்த்துட்டு பாஸ் வர நிற்கிறாரு, சரி நான் போகிறேன், அந்த இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். நீங்கள் அப்படியே தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நடக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் நின்று ஹார்ன் அடிச்சுட்டு எங்கே போகிறவன், வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை சார் தேங்க்யூ, பட் நான் ஹாஸ்டலுக்கு போகல, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் பேசினெல்லாம் கேட்டு தான் இருப்பான். அவனுக்கு செம்ம காண்டாக இருக்குது. எங்கே போகிறா, வா நான் அவனை ட்ராப் பண்ணுறேன். ஐயோ உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம், நீங்களே நோவாக கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் போங்க சார் நான் போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஜங்குக்கு பல்ல கடிக்கிறான். அகெயின் வந்து உங்களை பார்த்துட்டு தான் சொல்கிறல ஏன் உட்காரு அப்படின்றான் கூலா. அப்போ நோவா வந்துட்டு ஆமாம் நீ வந்து உட்காரு, உள்ளவா அப்படின்னு கத்துறான். தென் நீங்களும் பின்னாடி சீட்டை திறந்து உள்ளே ஏறி உட்காருறீங்க. அப்படியே கார் மூவ் ஆகுது. ஜங்குக்கு வந்து பின்னாடி மிரரில் அவங்கள தான் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி பேக்கை பிடிச்சி நெறிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. தென் நோவா வந்துட்டு ஹொயன் நீ ஏன் ஹாஸ்டலாக இருக்க, உனக்கு வீடு இல்லையா அப்படின்னு கேட்கும் போது நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் மாறிடுது. அப்போ ஜங்குக்கு வந்து நோவா பார்த்துட்டு நோவா அப்படிலாம் கேட்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்றான். ஓகே சாரி வயன், நீ உன் வீடு எங்கே இருக்குது, உனக்கு ஏன் வீடு இல்லை அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள் அவனை பார்த்துட்டு என் வீடு சின்ன வயசில் இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நோவா அச்சோ பாவம், டேடி நம்ம வீடு பெருசாக தானே இருக்குது, நம்ம வேணும்னா என்ன கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கும் அவங்கள பார்க்குறான். நீங்களும் சடனாக ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க அவனை. அப்போ உங்கள் 2 பேரோட ஹார்ட்டும் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரேஸ் ஆகுது. அந்த குழந்தை தெரியாமல் ஏதோ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. நோவா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து பேச்சை மாற்றுறான். சரி நோவா உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கேஃபே சொன்னீங்களோ அதே கேஃபே பேரை சொல்லி அங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் மூஞ்செல்லாம் ஃபேஸ்லாம் மாறிடுது. அப்போது உங்களை பார்த்துட்டு என்ன ஏன் வரியா, இல்லை உன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா? சார் நான் ஓகே புரியுது, சரி உன்னோட ஃப்ரெண்டை பார்க்கவே நீ போ, நாங்கள் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீ எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் அந்த கேஃபே முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் சொல்லி அங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் உங்களை அந்த இறக்கி விட்டுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறாங்க. நீங்கள் ஐயோ அவங்க வர காஃபேல இருக்காங்க, ஜிமின் வர கேஃபேல இருக்கான், 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்களா, என்ன ஆயிருக்கும், ஒரு வேளை நானும் அங்கே போனால் பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜிமின் மட்டும் தான் உட்காந்துட்ருக்கான், ஜங்குக்கும் இல்லை நோவாவும் இல்லை. அப்போது நீங்கள் ஹாப்பியாக போயிட்டு ஜிமின் பாஸ் வந்தாரா, பாஸா இல்லையே நான் பார்க்கலையே, நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துருக்கேன். இல்லை அவர் தான் என்னை ட்ராப் பண்ணார், இதே கேஃபேக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தார், அதனால தான் நான் 1 கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கி நடந்து வந்தேன். ஐயோ
அவர் வரவே இல்லை. நீ எதுக்கு 1 கிலோமீட்டர் முன்னாடி இறங்குன? இங்கே தான் இறங்கி என்னை பார்க்க வரேன்னு சொல்லுவேன், என்ன தப்பாயிட போகுது அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ நீங்கள் வந்த 3 நாளில் உங்க கூட சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சி அதான் நினைக்க மாட்டாரா? சரி சரி, உங்களுக்கு காஃபி தானே வேணும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்கி உட்காந்து 2 பேரும் குடிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஜங்குக் வீட்டுக்கு போல் அதுக்கு அந்த கெஃபேக்கு ஆப்போசிட்டில் ஒரு டொமினோஸில் உட்காந்து உங்களை தான் முறைச்சிட்ருக்கான். அங்கேயும் வந்து ஆப்போசிட்டில் வந்து நோவாவும் பீஸா சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் ஜிமினோ என்ன பண்ணுறீங்கன்றதை நோட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துட்ருக்கான். பட் நீங்கள் அவனை பார்க்க முடியாது, அந்த மிரர் பிளாக் கலரில் இருக்கும்ல, அவன் உங்களை பார்க்குறான். ஸோ அப்படியே அவனுக்கு செம்ம கோவமாக வருது, உங்களையே பார்த்துக்கிட்டே உட்காண்ட்ருக்கான். அப்போ நோவா, டேடி இந்த பீஸா டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, இது வாங்கிக்கிறீங்களா? எனக்கு வேணாம் நோவா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு உங்களையே பார்த்துட்டு உட்காண்ட்ருக்கான். நீங்கள் 2 பேர் காஃபி குடிச்சிட்டு ஜிமின் வந்து உங்கள் கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி தள்ளி போகிறீங்க ஹக் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஜிமின் உங்கள்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் அவனை தொடக்கூட விட மாட்டீங்க எப்போவுமே. தென் அப்படியே நீங்கள் காஃபி குடிச்சு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு, ஓகே ஜிமின், இனிமேல் நான் உங்களுக்கு கடன்காரி இல்லை, நீங்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டேன், ஸோ நம்மளோட கடன் தீர்ந்துருச்சு, பாய் அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் சடனாக ஒரு நிமிஷம் உங்களை கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சிட்டு ஒயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்றான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு கையை பிடிச்சோடனே அதையும் படப்படன்னு துடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே பொறுமையாக திரும்பி சொல்லுங்க ஜிமின், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காண்ணா? பாய் ஃப்ரெண்டா? ஏன் அப்படி கேட்குறீங்க? சொல்லுவேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்லை நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? உன் மனசில் யாராவது இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்லை ஜிமின், என் லைஃப்பில் யாருமே இல்லை, எனக்கு என் தங்கச்சி மட்டும்தான் இருக்கா, என் லைஃப்பில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜங்குக்கு இரிட்டேட் ஆகுது அவன் அவங்க கையை பிடிச்சது. ஸோ அப்படியே நீங்கள் கிளம்புனதை பார்த்த உடனே தான் அவன் வந்து நோவாவை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு வந்து கால் பண்ணுறான் அவங்களுக்கு. ஹலோ பாஸ் சொல்லுங்க. நீங்கள் கேட்ட உடனே அவன் உங்ககிட்ட, இன்றைக்கி அவனோட வேலை ஆஃபீஸில் இல்லை, நீ கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்துடு. ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் அவனோட காலிங் பெல் அடிக்கிறீங்க. அவன் குளிச்சுட்டு வெறும் டவல் வேர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வெட்டாக வெளியே வரான். வெளியே வந்த உடனே நீங்கள் காலிங் பெல் அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு கதவை டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயன் கமின் அப்படின்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிறீங்க. அப்போ நீங்கள் அவனை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக்காகவே நிற்கிறீங்க. தென் ஜங்குக்கு அவனோட ஈரமான கையை வச்சு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு அவன் ரிட்டன் அவனோட ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே சில மாதிரி அங்கேயே தான் நிற்கிறீங்க வெளியே டோராண்ட. கரெக்டாக நோவா ஓடி வந்து அப்படியே உங்ககிட்ட ஓடி வந்து, ஹே ஓயன், கம் கம் கம், வெல்கம் டு அவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு உள்ளே போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் அப்படியே ஷாக்காகவே உள்ளே போகிறீங்க. தென் உள்ளே போன உடனே அவனோட பொம்மை அந்த மாதிரி காரெல்லாம் எடுத்து காட்டிகிட்ருக்கான். அப்போ அவன் உங்ககிட்ட பார்த்துட்டு, எங்கள் டேடி யாரையும் வீட்டுக்கே கூப்பிட மாட்டார், ஆனால் உன்னை மட்டும் கூப்பிட்றாரு ஏன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஏன் அப்படின்றீங்க. ஏன்னா எங்கள் டேடிக்கு ஒன்றை பிடிக்கும், எனக்கும் ஒன்றா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணும்போது கரெக்டாக ஜங்குக்குள்ளே என்டர் ஆகுறான். ஏன் உனக்கு என் கூட கொஞ்சம் வேலை இருக்குது உள்ளவா அப்படின்றான். உங்களுக்கா ஒரு நிமிஷம் பதட்டமாகுது. ஐயோ என்ன எதுக்கு உள்ளே கூப்பிட்றாரு, எதுவாக இருந்தாலும் வெளியவே பேச வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பதட்டமாக உள்ளே போகிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அவனோட ரூம்குள்ளே கூப்பிட்டுட்டு கதவை பின்னாடி சாத்திட்டு உங்களை பார்க்குறான். என்ன பார்க்குறா? என்ன எதுக்கு சார் நீங்கள் கூப்பிட்டீங்க? ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குல்ல. எனக்கு தெரியும், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃப் பண்ணுறான். பிகாஸ் அவனுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. உங்களை பார்த்துட்டு இங்கே ஒர்க் பண்ண அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை சார்,
உங்களுக்கு என்னாச்சு? அது ஓகே சார். ஃபீவராக இருக்குது, மார்னிங் டாக்டர் வந்தார், கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது, அப்படியா? அப்போ நான் உங்களுக்காக சமைச்சு தருவா சார்? அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியாயிடும். சமைச்சு தரியா? வாட் யூ மீன்? எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக குக் பண்ணி தருவேன். அப்படி என்ன குக் பண்ண போகிறேன்? அது எங்கள் மம்மி சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு ஜுரம் வந்தால் எங்கள் அம்மா எனக்கு அதுதான் செஞ்சு தருவாங்க. என்னது? ரச சாதம் தெரியாதா? ரச சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. அதை சாப்பிட்டா ஒரே நாளில் ஜுரம் போயிடும். வாட்? டேப்லெட் போடாமையா? ஆமாம், எங்கள் வீட்டில் மாத்திரைலாம் வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்டோன்னே சரியாயிடும் அப்படின்னு ஒரு மாதிரி க்யூட்டாக குழந்த மாதிரி பேசுகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு கோ ஹெட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் கிச்சன் எங்கே இருக்குன்னு காட்டுறீங்களா அப்படின்றீங்க. தென் ஜங்குக்கு உங்களுக்கு கிச்சனையும் காட்டுறான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போன உடனே நோவாக்கு வந்து அவனோட மம்மி ஞாபகம் வந்து ஓடி வந்து உங்கள் பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு மம்மி மம்மின்னு கத்துறான். அப்போ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் நோவா நோவா சாரி சொல்லு என்கிட்ட சாரி சொல்லுன்னும் போது அப்போ தான் அவனுக்கு நோவாக்கு ரியலைஸ் ஆகுது நீங்கள் அவனோட மம்மி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறீங்க. சாரி ஓயன், சாரி, தெரியாமல் மம்மின்னு சொல்லிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு என் மேலே கோச்சிக்கிட்டே ஓயன், என்னை விட்டு போயிடாத ஓயன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். நீங்கள் அவனோட ஃபேஸை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன் நோவா, நீ என்னோட குட்டி செல்லம்ல, இன்றைக்கி நோவாக்காகவும் ஒரு ஸ்பெஷலாக செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நோவாவில் ஹே ஜாலி ஜாலி தேங்க்யூ ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். ஸோ இதோட என்ன நடக்குதுன்றத பார்ட் 3ல போகிறேன். ஸோ இந்த ஒரு எஃப்எஃப் எப்படி இருக்குன்றத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு தெரியும். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே கைஸ், லவ் யூ ஆல், பாய், டேக் கேர்.